இந்த குடலை முதல்ல சுத்தம் பண்ணுறதை காட்டிக்கிறேன். இந்த பெரிய குடலை வெந்நீர் வச்சு அதில் விட்டு எடுத்துடணும். நல்லா வெந்நீரில் விட்டு நல்லா கொதிக்க தண்ணில் விட்டு நம்ம மறுபடியும் இப்படி பேனா கத்திரி செஞ்சால் வந்துடும். எல்லாம் அதை மறுபடியும் சுத்தம் பண்ணிக்கணும். எடுத்தாவே வந்துடும். அப்புறம் க்ளீன் பண்ணிட்டு சுத்தமாக அப்புறம் காட்டுறேன். இதான் எல்லாத்தையும் எடுத்துடணும். வெந்நீரில் போட்டதுமே இந்த குடல், இந்த பொடி குடலெல்லாம் ஒரு குச்சியில் நம்ம விட்டு திருப்பிக்கணும். குடலை எல்லாத்தையும் திருப்பி எல்லாத்தையும் எடுத்து அப்புறம் க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணி நம்ம வெந்நீரில் போட்டுடணும். அப்புறம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் சமைக்கிறத காட்டுறேன். சுத்தம் பண்ண குடலை வெந்நீரில் கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். எல்லாத்தையும் போட்டு திருப்பியாச்சு. இப்போ சின்ன குடலெல்லாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வெட்டி எடுத்துக்கணும். குழம்புக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நான் குழம்பு காலை வைக்கிறப்ப சொல்கிறேன். அது சுத்தம் பண்ண குடலை நல்லா அதுக்குள்ளே போட்டு இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு முதல்ல வேக வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரம் வேகட்டும். வெந்த பிற்பாடு அப்புறம் என்ன செய்கிறான்னு சொல்கிறேன். வேகட்டும். 1/2 மணி நேரம் மூடி வச்சுருவோம். வேகட்டும். இப்போ குடல் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ என்ன செய்கிறேன்னா இதில் காய்கறி சேர்த்துக்கணும். நல்லாயிருக்கும் காய்கறி சேர்த்தோம்னா. இதில் ஒரு கொட்டாஞ்சி போட்டு வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். அதான் போட்டுருக்கேன். இப்போ எடுத்துடுறேன். அதை வெந்துட்டு எடுத்துருவோம். இப்போ காய்கறி போடுறோம். கொஞ்சம் முள்ளங்கி கத்திரிக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் தேவையான அளவு போட்டுங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு மூடி வச்சு வேக வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இந்த காயெல்லாம் வெந்தோடனே அப்புறம் தாளிச்சிடுவோம். குழம்பு ரெடி ஆகிடும். ஆட்டுக்குடல் குழம்பு. இப்போ இது வெந்துருச்சு. நல்லா முள்ளங்கி கத்திரிக்காய் எல்லாம் வெந்து கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிட வேண்டியதுதான். இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றிப்போம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இப்போ சோம்பு கொஞ்சம் போட்டுப்போம். சோம்பு போட்டுட்டு சோம்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சி அதை போட்டுக்கலாம். நல்லா வதங்க விடணும். நல்லா வதங்க விட்டுட்டு சேர்ந்துட்டு இந்த ரெடியான குழம்புல ஊற்றிட வேண்டியதுதான். இப்போ மிளகு ஜீரகம் கொஞ்சம் அரைச்சி வச்சது போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிட வேண்டியதான். தேங்காய் ஊற்றி மல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு தூவி இறக்கிட்டா ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி. இது சாதம், இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. காரம் மட்டும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியதான். ஆட்டு குழம்பு ரெடி.